இன்றைக்கி நாம் யூடியூப் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு. ஏன்னா நான் இப்போ கொடுக்குறது குக்கிங் சேனலில் கொடுத்தாலுமே நான் ஏற்கனவே 8 வருடங்களாக இந்த யூடியூபராக இருக்கேன். 2016 நான் இருக்கேன். எனக்கு இன்னொரு சேனல் கனவு பலன்களை தரக்கூடியது, அதுவுமே அருணா ராஜாஸ் அடுக்களை அப்படிங்கிற ஒரு சேனலில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சேனல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதம்பமாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் கொடுக்குறேன். இதில் புதுசாக வரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த யூடியூபராக ஆகணும்னு நினைக்கிறதுக்கு என்ன, உங்களுக்கு எதனால அப்படி ஒரு எண்ணம் வந்தது? எல்லாரும் இது போல் செய்கிறாங்களே, ஒரு யூடியூபராக இருந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னெலாம் சொல்கிறாங்களே, அதனால நாம் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், அதை நான் ஒரு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதில் நல்ல வருமானம்னு பேசிக்கிறாங்க, அதனால் இதுக்குள்ளே வந்துட்டோன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி நீங்கள் எந்த கேட்டகரி ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த யூடியூபராக ஆகலாம். இதில் என்னோட அனுபவங்கள் இருக்கிறதால நான் சொல்லக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் அருணா ராஜாஸ் அடுக்களை ஆரம்பிக்கும் போது ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் பார்த்தா எனக்கு முதல்ல லைப்ரரியில் புஸ்தகங்களை எடுத்து படிக்கிறதுன்னு பரிச்சயமாச்சு. அப்பா அது போல் ஒரு சம்மர் டயத்தில் எனக்கு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னா, இந்த கோயில்கள், தஞ்சை பெரிய கோயில், மீனாட்சி மாலை, நிறைய அந்த கோயில் சார்ந்த இமயமலை, அதுபோல் அப்போ தான் எனக்கு தெரியும், ஒரு பக்கம் எப்பயுமே 365 நாளும் பனியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ அந்த 7th ஸ்டாண்டர்டில் அந்த புக்கு வாசிக்கும்போது. அப்போ என்னென்னா, என்னோட அடிப்படையில் நான் படிக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமாக அப்பா 7th ஸ்டாண்டர்டில் எனக்கு புக்ஸ் எடுத்து கொடுத்ததும், அதாவது அப்புறம் போக போக என்னுடைய எனக்கு பிடித்தமானது அப்படிங்கிறது போல் நான் அப்போ ராஜேஷ்குமார் கதைகள்லாம் பாக்கெட் நாவல்னு வரும், அதெல்லாம் ஒன்று கூட தவற விட மாட்டேன். அப்போல்லாம் ஓரளவுக்கு அந்த புக்கே நான் சொல்கிறது 81 எல்லாமே அந்த புக்கு 2 ரூபாய் 2.25 ரூபாய் வரும். இருந்தால் சேர்த்து வச்சு நான் அப்போ நிறைய புக்ஸ் வாங்குவேன். லைப்ரரி புக்ஸு நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்தியா டுடே தமிழில் வர்றது, சினிமா எக்ஸ்பிரஸ்ன்னு சினிமா சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது. அதுபோல் இந்த பேக்கெட் நாவல், மாலைமதின்னு ஒரு புக்கு வரும். இப்போ குமுதம்லாம் என்னோட ஆஸ்தான புக்குன்னு சொல்லலாம். ஆனந்த விகடன், ராணிங்கிறது அப்போ நிறைய ஒரு 40 வயது பெண்கள் கிட்டெல்லாம் பார்த்தா ராணி புக்கு அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. அதுபோல் ஆனந்த விகடன், கல்கண்டு, நிறைய புக்ஸு நான் என்னோட அந்த எனக்கு கொடுக்குற அந்த பேட்டா மணியில் நான் இது பண்ணேன். அதுபோல் நான் படித்து வந்ததால் எனக்கு ஓரளவுக்குன்னு வைங்களேன், ஓரளவுக்கு எல்லா துறையிலையும் கொஞ்சம் அப்படி நுனிப்பில் மேயிறது போல் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியுங்கிறது போல். அப்போ நான் என்ன பண்ணேன், வைக்கிறது அருணா ராஜாஸ் அடுக்கலைன்னு வச்சுட்டேன். ஆனால் நான் நிறைய சித்தா இயற்கை மருத்துவம் பற்றி எல்லாம் நான் ரொம்ப புக்ஸ் எடுத்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அது ஓரளவுக்கு எனக்கு சொற்பமாக தெரியும். என்னோட குடும்பத்திலேயே ஒரு கனவு கண்டு, ஒரு நல்ல கனவு கண்டு ரொம்ப பெரிய ஒரு நல்ல அதிசயம் நடந்ததும், ஒரு கெட்ட கனவு கண்டு ரொம்ப பெரிய எங்களோட குடும்பத்தை அப்படியே நிலைகுலைய பண்ணதுமான விஷயங்கள் அந்த கனவுனால நடந்ததும், அந்த கனவுக்கான பலனை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்போ நிறைய புக்ஸு, பழைய புக்ஸ் கடையில் போய் கனவு சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸை நான் வாங்கி அதில் இருக்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு நல்ல மிங்கிளானது போலவே இருந்தது கனவு பலன்கள்லாம். அதெல்லாம் உடனே நான் டைரியில் எல்லாமே எடுத்து வச்சு, இதெல்லாம் நான் சும்மா வச்சுருந்தது. நான் சும்மா கேட்குறவங்களுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு அது போல் இருந்தேன். அப்போ எனக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட்டு, ருசி ஓரளவுக்கு வராதுன்னாலுமே சமையல் செய்கிறதுல எனக்கு சிறு பிள்ளையிலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு.
என்னோட தாய் மாமா ஒய்ஃப் மல்லிகான்னு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க உணவு அந்த புக்கு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சமையலுக்கெல்லாம் ஒரு புக்கா அப்படின்னு. ரொம்ப நம்ம விடுமுறைக்கு போகும்போது அதெல்லாம் நான் என்ட்ரி பண்ணி டைரியில் வச்சுட்டு வந்து நான் இங்கே ஒன்று ஒன்று செஞ்சு பார்ப்பேன் சின்ன பிள்ளையில. அதனால எனக்கு சமையல்லையும் ஆர்வம் இருந்தது. அப்போ இதை ஏன் பல துறையாக இப்போ நம்ம ஒரு புக்கு குமுதம்னு எடுத்தோம்னா அதில் வந்து பல விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸும் கொடுப்பாங்க, சினிமா விஷயங்களும் இருக்கும், நாட்டு நடப்பு விஷயங்களும் இருக்கும், அரசியல் இருக்கும், எல்லாமே. ஏன் நமக்கு தெரிஞ்சதை கதம்பமாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அருணா ராஜாஸ் அடுக்கலையில் நான் இவ்வளோ விஷயங்கள் நான் அதில் பலதரப்பட்ட விஷயங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிறதால அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் நான் கொடுக்குறேனே என்னோட வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 16வது வருஷம் 2016 நான் ஓப்பன் பண்ணப்போ எனக்கு வருஷத்துக்கு 2 முறை $100 சேர்ந்தது. 7000 சொச்சம் ஒரு $100. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் உள்ளே வர்றதாலேயோ என்னவோ ரொம்ப நம்மளுக்கு அது வந்து இப்போ கம்மியாக இருக்கும்போது அப்போ பார்வையாளர்கள் ஜாஸ்தி இருந்தாங்க. இப்போ பார்வையாளர்களே யூடியூபராக ஆகிறதாலேயே என்னமோ தெரியல, வந்து அந்த இதுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு. எனக்கு இப்போ வருடத்துக்கு இப்போ 2 வருஷமாக நான் வருஷத்துக்கு $100 தான் எனக்கு சேருது. கண்டிப்பாக வருடம் $100 சேர்ந்தால் யாருமே இந்த துறையில் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு இது மேலே எனக்கு அவ்வளவு, அதாவது என்கிட்ட ஒரு பத்திரிக்கை துறையை கொடுத்து இதை நடத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும், அது போலான ஃபீலிங்கில் தான் நான் வந்து அந்த அருணா ராஜாஸ் அடுக்கலைங்கிற சேனலை நான் இதுவரையில் ரன் பண்ணிட்டு வரேன். இவ்வளோ கம்மியான எனக்கு வருமானம் வந்தாலுமே எனக்கான ஒரு இருப்பு, நான் இந்த உலகத்தில் இருந்தேன், 4 பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் அப்படிங்கிறத, எனக்கு சந்ததி இல்லைன்னாலுமே என்னைய சுற்றி இருப்பவர்கள் அவங்களுக்கான விஷயங்களை அருணா ராஜாஸ் அடுக்கலையில் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தட்டக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களுமே என்னோட சந்ததியாகவே என்னோட பிள்ளைகளாகவே நான் நினச்சி அதை ஒரு ஆத்மார்த்தமாக நான் செய்துட்ருக்கேன். கனவு பலன்களெல்லாம் கூட என்ன மாதிரி கனவுனுடைய பலன்கள் எனக்கு நிறைய கேள்வி கேட்டு கமெண்ட்டில் கேட்பாங்க. எனக்கு உடம்பு முடியறதில்ல. ரொம்பவே நான் வந்து ரொம்பவே இதை என்ன சொல்கிறது, ஒரு நோயாளின்னு வச்சுக்கோங்களேன். அதை திரும்ப கூட நான் சொல்கிறதில்ல. ஏன்னா அதே ததாஸ்து அப்படின்னு பிரபஞ்சம் நம்மளை திருப்பியும் அதை கொடுக்குங்கிறதுனால. அதுபோல் என்னோட உடல்நிலை முடியாத நேரத்துலையுமே அதை கரெக்டாக வரிசைப்படுத்தி 2 நாள் கழிச்சாவது நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நான் ஒரு ஆத்மார்த்தமாகவே நான் அதை ஒரு கைடாக நான் செஞ்சிட்ருக்கேன். அதுபோல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் உள்ளே வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சக்ஸஸ் ஆகலாம். இதை நான் தனிப்பட்ட முறையில் ஏன் அருணா சமையலறை அப்படின்னு இந்த சேனலை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, அதில் பல விஷயங்கள் அதில் கொடுக்குறோம். அருணா ராஜாஸ் அடுக்கலையில் ஏன் நம்ம உணவுக்காக மட்டுமே கொடுக்கணும்? ஏன்னா இப்போ இருக்கிற இந்த நோய் நம்மளை பீடிக்கிறது இவ்வளவுதான் இல்லை, அந்த பாதிக்குது. அப்போ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நான் உணவாகவும் நினைக்கிறேன். அதனால இந்த 1 நிமிஷ வீடியோ, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அரை நிமிஷ வீடியோ, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது போல தான் இருக்கும். என்னை சார்ந்தவங்க சொல்லுவாங்க, நீ எப்போ தான் மேலே வருவ, இப்படியே 100 சப்ஸ்கிரைபர்லே இருக்கியே அப்படின்னு. என்னோட ஒரு உணவு இந்த அருணா சமையல் அறையில் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு மருத்துவ பலனும் தெரியும். திரும்ப அதாவது டக்குன்னு தள்ளாமல் அதை செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் தர்ற அளவுக்குன்னா, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா டீஸ்பூனுங்கிறது கம்மி, டேபிள் ஸ்பூனுங்கிறது அதிகம். அதுபோல் நான் வந்து ஒரு கரெக்டாக கொடுக்கணும், சரியாக கொடுக்கணும். எனக்கான 10 பேர் வந்து எனக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு ஆத்மா திருப்தி அடையுதுங்கிற நோக்கத்தில் தான் நான் இதை கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த யூடியூப் நடத்தணுங்கிறவங்க இதில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வாங்க. உங்களுக்கு அந்த பிலீவ் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக மேலே வருவீங்க. இந்த அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.